நகர் பகுதியில் வந்து மழை கூடிக்கொண்டிருக்கிறார். போலீஸ் பாதுகாப்பு விடப்பட்டிருக்கு இந்த பகுதியில் வந்து. இந்த பகுதி தான் வந்து 99 வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இதில் பார்க்க ரெண்டு அந்த பெரிய நாரக்கூக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது இந்த பகுதியை பாருங்க, வெள்ளம்னு சொல்லி முழு நெல்லும் அழிஞ்சிட்டு, எல்லாமே அழிஞ்சிட்டு. அவன் உண்மையாக விவசாயிகள் வந்து சந்தோஷப்பட்டவைகள். கொஞ்சம் இந்த வெள்ளம் படிஞ்சு வயல் நிலங்கள் கொஞ்சம் நல்லா வருதுன்னு சொல்லி அப்படி இருந்தும் கூட பாருங்கள் எப்படி இருக்கணுஞ்சு எவ்வளோ பிரதேசத்தை வந்து அழிச்சிருக்கேன்னு. இதில் வந்து இது குளத்தோட அண்டின பகுதி பாருங்கள். இந்த குளத்தில் இருந்து வார தண்ணி தான் நீங்கள் அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்தை பாருங்கள் இவ்வளவு தண்ணி. நான் வரக்குள்ள கூட இப்போ இவ்வளவு தண்ணி வரல, இப்போ இவ்வளவு தண்ணி வந்து ஒன்று இருக்குது இந்த பகுதிக்காக. இந்த பகுதியெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வரல, ஃபுல்லாக மூடப்படுது. இதிலெல்லாம் தண்ணி இல்லை. நான் இப்போ போகக்குள்ள இதெல்லாம் போனால் இந்த இதிலெல்லாம் தண்ணி இல்லை. இப்போ முழுமையாக தண்ணி இதெல்லாம் வந்துருக்குது, அது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில குடியிருப்புகளுக்கே தண்ணி போயிருக்குது.
அதை பாருங்கள் நீங்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து முழுமையாக பாதிக்கிற அளவுக்கு குடியிருப்புக்குள்ளேயும் தண்ணி குடியிருப்புக்கு தண்ணி வர பிரச்சனை இல்லை. இதோட வந்து பாம்புகளும் வந்து வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாம்புகளும் வந்து வரும். இதோட உண்மையில் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சவாலை வந்து அந்த மக்களை எதிர்நோக்க வேண்டியது இருக்காங்க. குடியிருப்புக்கு எல்லாம் தண்ணி போயிடுச்சு. ஏற்கனவே பெய்த மழையில் வந்து மேலான பிரதேசங்களை வந்து அழிவடைஞ்சது. இப்போ வார மழையிலையும் நிறைய குடும்பங்களை வந்து ஒரு நிம்மதியாகிற அளவுக்கு மழை பெய்து வந்து திருப்பியும் அதனோட வாழ்க்கையில் மண்ணளி போகிற மாதிரி வாழ்வாதாரத்தை அழிக்கிற மாதிரி தான் இந்த மழை வந்து நீதி எல்லாம் இந்த மழைக்கையும் மழையை பாருங்க எல்லாம் விவசாயிகள் சந்தோஷப்பட்டாங்க. இருக்கிற வயல் நிலங்கள் வந்து ஓரளவு தப்பிட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்த மழையால் வந்து அப்படி எல்லாமே விழுந்துட்டு நெல்கதிர்கள் விழுந்ததால் இனி தண்ணி நின்று அப்படி அழுது உடனடியாக ஒரு 2 நாளைக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அதில் ஒரு 3 நாளைக்கு வற்றணும். இது இப்படி தண்ணி நிற்குமா இருந்தால் உடனடியாக அந்த பயிர்கள் வந்து அழுகி போகிறதுக்கான சரி தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் எதுவும் நடக்க போகுதுங்க. தொடர்ந்து பாருங்கள் காணொலியை பாருங்கள். இந்த இடத்துல வந்து குளத்தில் இருந்து வார தண்ணி இந்த போக்குள்ள இப்படி தண்ணியே இல்லை. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் தண்ணி போய்க்கு வந்திருந்தது. வரக்குள்ளே காமரத்தி தான் தர மாட்டேங்கிறேன். நாங்கள் இந்த டைமுக்குள்ளே கூட தண்ணி வந்து கொண்டிருக்கிற வயலே காணல. அந்த அளவுக்கு தண்ணி வந்து கொண்டிருக்குது. உண்மையில் இந்த விவசாயிகள் எவ்வளோ கடனை பெற்று இந்த வட்டிக்கு கடனை வேண்டி காசுகளை வேண்டி தான் அந்த விவசாயங்களை செய்யணும். தைப்பொங்கல் நெருங்குற சீசனுக்குள்ளே வந்து கடைசி நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. உண்மையில் மனவருத்தமாக இருக்குங்க பார்க்குறது. குளம் வந்து வளமையாக இப்படியான சூழலை தான் உருவாக்குறது. சில ஊர்களில் வந்து தண்ணி இப்படியான ஒரு இடத்துல ஒரு அமைஞ்சிருக்கு, குளம் அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் போகிறது மூங்கிலாறு பகுதி. சாரி என்னென்னு சொல்கிறேன், இதை வேங்கங்காட்டு பகுதிக்கெல்லாம் போய்க்கிறோம். மழை வந்து எவ்வளோ தாக்கத்தை கொடுத்துருக்கிறதோ ஓரளவு தெரியும். அந்த கலர் இருக்கிற சணல் வீடியோட கலரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பயமாகி தான் இருக்குது. தண்ணி ஓடிக்கொண்டது. இந்த குளத்து தண்ணி அண்டடாக தெரியல. இருந்தாலும் இந்த விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த தண்ணி வந்து இது வந்து நாங்கள் ரொம்ப பகுதிகளெல்லாம்
பாருங்க எப்படி போகுது இதுக்குள்ள வீடெல்லாம் இந்த வீடெல்லாம் உடைச்சு கொண்டு வீடெல்லாம் தண்ணி இங்கே வேறு வீட்டுக்கெல்லாம் தண்ணி போயிட்டாங்க. இந்த வீட்டுக்கே தண்ணி, இந்த வீடு தண்ணி போயிட்டு கூடுதலான தண்ணி தண்ணி குறைஞ்சிட்டு இதெல்லாம் கோயிலெல்லாம் மூடி பாயுது. இந்த கோயிலெல்லாம் இதெல்லாம் இந்த வயலெல்லாம் சரி, இந்த வயலெல்லாம் நாசமாயிட்டு சுண்டிக்குள்ள சந்திக்கு வந்துட்டேன். சுண்டிக்குள்ள சந்தியால இது வந்து சுண்டிக்குள்ள சந்தி மீண்டும் வந்து இந்த புயல்களான மழையினால இந்த பனி வந்து மறுபடியும் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. வேகத்தை குறைக்கவும் சொல்லி அதை வேற போட்டதார்கள் அதுக்கு வந்து முன்னுக்கு இருக்கிறதுக்கு என்னென்ன பாருங்க. நாங்கள் இப்போ வந்து இருக்கிறது கண்டாவள பாலம் இந்திய இராணுவத்தால் இலங்கை மக்களுக்கு போட்டு தரப்பட்ட ஒரு பாலம். இந்த பாலத்தில் தெரியும் கனரக வாகனங்கள் பயணிக்கிறது. அதனால் இந்த பாலம் வந்து நாங்கள் பரந்தன் பகுதிக்கால போய்கிட்டிருக்கிறோம். நாளைக்கு ஒரு மணி இருக்கும். காலநிலை மழை இல்லை, ஆனால் ஒரு தீர்த்த மழமாய் தொடரா அப்படியே தூரிட்டு வானம் வந்து கருப்பமாக இருக்குது. மக்கள்கிட்ட போக்குவரத்தில் நிறைய மாற்றங்கள் இல்லை, முதல் இருந்து தான் பேருந்து அப்படியே மழையாகும். இதே மாதிரி தான் முதல் திப்பா புயலுக்கும் வந்து இதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பெரிய புயலை அடித்து தடமெல்லாம் ரணகலமாக மாற்றி விட்டது. இப்போ நாங்கள் அந்த வரைக்கெல்லாம் பரந்தன் பகுதி எப்படி இருக்கும் தண்ணி ஊற்றுது இல்லை பேருசாக இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தது மக்களுக்கு பேசாக இப்போ மஞ்சள் சுற்றுலா எந்த பாதுகாப்பு முழு கஞ்சலும் ரோட்டு வரல விழும், ஆக்களுக்கு மேலே விழும், குருநாட்டம் வீசுது அதோட